ஓகே. Yeah, okay, sir. போஸ்டிங்கருக்குள்ள போங்க. போஸ்டிங்கர் இதா சார்? லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணுமா? ஆமா மேம். இந்த நேரத்துல டைப் பண்ற பிரச்சனை ஆயிடுமே. வெரிஃபை ஹியூமன் கொடுங்க. சார் என்னோட மெயில் ஐடி தானே கொடுக்கணும்? ஆமா மேம். ட்ரிபிள் தானே கொடுக்கணும்? ஆமா, நீங்க எது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணீங்க? ட்ரிபிள் தானே? ஆமா சார். அந்த இமெயிலும் அந்த பாஸ்வேர்டும் கொடுங்க. டிக்கெட்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அங்க எப்பவுமே டிக்கெட் வாங்கணும் பணம் மிச்சமாகும்ல. ஆமா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தனா 1 கிலோ டிக்கெட் வாங்கணும்னா எப்படி இறங்குது? சரியா டிக்கெட் வாங்கலனா அது ஒரு நாள் ட்ரெயின்ல போகும்போது கண்டிப்பா டிக்கெட் வாங்கணும். இந்த மாதிரி சட்டத்தில் இருக்குது தப்புங்க. இதுல இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. நஷ்டம். புரியல. கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணுங்க. கண்ட்ரி இந்தியா the second one. ஓ, இது சேஞ்ச் பண்ணனுமா? டிக்கெட் வாங்க ஓகே சூப்பர். கீழ அப்படியே வந்து அப்டேட் கொடுங்க. கீழ லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் என் நேம் தானே கொடுக்கணும்? ஆமா மேம், உங்க பேர் கொடுங்க, அப்புறம் சார் பேர் கொடுங்க. இல்ல சார், அதான் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்ரீஹர்ஷன் தானே வரணும்? ஆமா மேம். ஆனா நான் இப்பவே டிசிங்க வர வச்சிருவேன். கண்ட்ரி அப்படியே இந்தியா கொடுத்துருங்க. என்னோட லைட் ஆஃப் பண்ணி யாரு கிடையாது சொல்லுங்க. உங்க டிக்கெட் கட்டுங்க. அது ஒர்க் ஆகாது. இல்ல இல்ல, நீங்க டிராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு ஐன்னு டைப் பண்ணுங்க. நினைக்கிறேன் இப்பவே டாய்லெட்டுக்குள்ள போய்டுவோம். டவுன்ல இருக்கு பாருங்க, அதை தொடுங்க. இது இவங்களுக்கு வெற்றியை தருமா? பாத்ரூம்குள்ள யாரும் உட்கார்ந்து உள்ளே உட்கார்ந்து இந்த பயணத்தை முடிக்க போறீங்களா? கீழ இருக்க இந்தியாவை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே, இப்போ ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுங்க. அதுல கொடுக்காதீங்க, அவன் கொடுக்குற அந்த டிராப் டவுன்ல கொடுக்க பாருங்க. ஓகே சார். எடுத்துக்கோனான்னு தெரியல, சேவ் கொடுங்க, கடைசியில பாப்போம். கீழ வாங்க, இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதான் ஸ்டேட் வந்து டைப் பண்ணிருங்க. இப்ப அந்த இது இருக்குல்ல, அதை தொடுங்க, ஸ்பேஸ் விடாம. தமிழ்ல மட்டும் டைப் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் வருதான்னு பாப்போம். கீழே வந்துருச்சு பாருங்க, அதை தொடுங்க. அது இல்ல எப்படி மறந்து போனாங்க? எது சார்? அதீங்கள, அது ஸ்பேஸையும் எடுங்க. இப்ப காட்டுதுல, அதை சூஸ் பண்ணாதீங்க சரியா? அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்களேன். இல்ல, அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, ஏரோ மார்க் இருக்குல்ல ரைட் சைடு, அதை கிளிக் இந்த டிராப் பண்ணுங்க. டவுன்யா? ஓகே. பின்னாடி ஒரு தமிழ்நாடுன்னு காட்டுதா? ஆமா சார். அதை சூஸ் பண்ணுங்க. இதுவா சார்? கரெக்ட். இப்ப கீழ வந்து சேவ் கொடுங்க. கண்டினியூ. எல்லாம் ஓகே தானே மேம்? கண்டினியூ கொடுங்க. ஓகே சார். இப்ப கொடுத்த பாஸ்வேர்ட் ஒரு தடவை கொடுத்துருங்க மேம்.
ஓகே. ஸோ இப்போ நீங்க சர்வருக்கு வந்துட்டீங்க சரியா? வெப்சைட்ஸை கிளிக் பண்ணுங்க. சர்வர் பண்ணிட்டோமா? சர்வருக்குள்ளார வந்திருக்கோம், இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு. மேம் இதுல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்களேன். பிசினஸ் வெப் ஹோஸ்டிங், ஸ்டடி, டெமோ பிஒஎஸ், AAA கிளாஸஸ் இருக்கா? ஆ மேம் இந்த சர்வர்ல என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலும் இருக்கு, சில கஸ்டமரோட ஃபைலும் இருக்கு, உங்களுடைய ஃபைலு சர்வரும் இருக்கு சரியா? இப்ப AAA classes.goms.tech இருக்குல்ல, இதுதான் உங்களுடைய ஸ்பேஸ். நீங்க எப்ப லாகின் பண்ணாலும் இதுக்குள்ளார மட்டும்தான் உங்க ஃபைல போடணும். சார் புரியல. இதுல AAA classes.goms.tech ஒரு இருக்குல்ல, நிமிஷம். சொல்லுங்க சார். இதுல வந்து நிறைய டொமைன்ஸ் இருக்குல்ல மேம், ஆமா சார். இது எல்லாமே ஒவ்வொன்றும் டொமைன் நேம்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலா இது சப் டொமைன். ஓகே சார். இல்ல சார் வாய்ஸ் சரியா கேட்கல. ஓகே ஓகே சார். தெரியலையா மேம்? என் சைடு இப்ப கேக்குதா? இல்ல சார் என் சைடு எனக்கு நல்லா பிள்ளைங்க கதை கேக்குது மேம். திறந்துட்டாங்க, உடனே வாய்ஸ் கேட்கல சார். ஓகே ஓகே. என் சைடு தான் ப்ராப்ளம். மேம் இதுல உங்களுடைய சப்டொமைன் எங்க இருக்குன்னு பாருங்க. AAA கிளாஸ் எது சார்? அகாடமி கோம்ஸ்.in இல்ல AAA கிளாஸஸ் கோம்ஸ்.in? AAA classes.goms.tech இதுதான் உங்களுடைய சர்வர் சரியா? ஓ இப்போதைக்கு தான் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா மேம்? ஓகே. இப்ப டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க, அதுக்கு நேரா இருக்கிற டேஷ்போர்டு. நீங்க மாத்தி கூட வேற டேஷ்போர்டுக்குள்ள போயிடக்கூடாது மேம். வேற டேஷ்போர்ட்ல போனீங்கன்னா நம்மளுடைய அந்த கொம்ஸோடைய சில கம்பெனி, சில கிளைண்டோடைய வெப்சைட்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும், அதெல்லாம் அதுல தெரியாம நீங்க அப்டேட் பண்ணிடக்கூடாது. புரியுதா மேம்? புரியுதா? சரிங்க சார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைல் மேனேஜர் வாங்க ரைட் சைட்ல. இதை க்ளோஸ் பண்ணிருங்க, அந்த நியூ கிளியர் கேட்சின்னு இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணுங்க. மேல எல்லோ கலர்ல ஒன்று காட்டுது இல்ல, யூ ஆர் மேனேஜிங் கோம்ஸ் இன்ஃபோடெக் அக்கௌண்ட் அப்படின்ட்டு, அதாவது என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இப்போ சரியா? மேம் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். ஓகே, ஒன்றும் இது பண்ண வேண்டாம், ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க 2 தடவை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும் சரியா? இப்போ பப்ளிக் HTML குள்ளார வாங்க, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுல AAA கிளாஸஸ் இருக்கா? ஆமா சார். அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு 2 நிமிஷம்ல கவனிங்க. இதுல default.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கு சரியா? இந்த ஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னொரு டேப் ஓபன் பண்ணீங்களேன் புதுசா, எஸ் சார். புதுசா ஒரு டேப் ஓபன் பண்ணுங்க, Ctrl T கொடுங்க. கண்ட்ரோல் T, T ஃபார் டீச்சர். T T T கிடையாது, T ஃபார் டெக்ஸ்டைல். அந்த இதுல வந்து AAA கிளாஸஸ் டைப் பண்ணுங்க. அங்க இல்ல, மேல மேல URL
உங்களுக்கு அநேகமா அது மறைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஓகே பரவாயில்ல. குடுக்கட்டா? இல்ல அங்க இல்ல, இங்கதான் கொடுக்கணும். ட்ரிபிள் ஐ கிளாஸஸ். இல்ல நாங்க ஓகே குடுக்கட்டான்னு கேட்டேன். ஓகே ஓகே. டாட் கொம்சு டாட் கொம்சு GOMSU TECH டெக். என்டர் கொடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ பக்கத்துல ஒரு டேப் இருக்குல்ல, ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் ஃபைல்ஸ்ன்னு. அந்த அந்த இப்ப நம்ம டிஃபால்ட் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் பார்த்தோம்ல, அந்த ஃபைல்ல என்ன இருக்கும்னா இந்த இமேஜை காட்டுறதுக்கான கோடிங் அதுல எழுதியிருப்பாங்க. சரியா மேம்? உங்களுடைய டொமைனை கால் பண்ணா ஆக்சுவலா உங்களோட இண்டெக்ஸ் ஃபைல் இங்க லோட் ஆகணும். ரைட்டா? புரியுதா? எஸ் நோ? இன்னும் ஒருமை சொல்லுங்க, புரியுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி இருக்கும், ஈஸி தான், பார்க்க தான் இதுவா இருக்கும். ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் டாட் கோம்சு டாட் டெக் இஸ் நத்திங் பட் ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் டாட் காம்னு கூட வச்சுக்கலாம். சரியா? இது வந்து உங்களுடைய ஒரு ட்ரையல் சர்வர் இல்லைன்னா டெவலப்மெண்ட் சர்வர்னு கூட சொல்லலாம். இதுல நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம், பார்த்து பழகிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் டாட் கோம்சு டாட் டெக்னு கொடுத்தா உங்களுடைய இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல் லோட் ஆகணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். இப்போ ஓகே மேம்? புரியுதா? எஸ் சார். புரியுதா? இல்லைன்னா இன்னொரு தடவை கூட சொல்றேன். இல்ல சார், புரியுது. ஆமா, இதை பண்ண உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரி, பக்கத்து டேபுக்கு வாங்க. ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வாங்க. வெரி குட். இந்த டிஃபால்ட் டாட் பிஹெச்பியை டெலீட் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்டா இருக்கு பாருங்க. இப்ப டெலீட். ஓகே, டிஃபால்ட் டாட் பிஹெச்பியை டெலீட் பண்ணிட்டோம். இப்ப என்ன நடக்கும்னா பக்கத்துல மறுபடியும் அந்த டிஃபால்ட் பேஜ்னு ஒண்ணு இருக்குதுல்ல மேல, ஆமா சார். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்களேன். அந்த டிஃபால்ட் டாட் பிஹெச்பி என்ன ஆகுதுன்னா, இப்போ இமேஜ் ஒன்று காட்டுச்சுல்ல, ஆமா சார். அந்த ஃபைல் தான் இப்போ உங்களுக்கு பப்ளிஷ் ஆகி காட்டி இருந்திருக்கு. புரியுதா மேம்? நம்ம டெலீட் பண்ணதுனால அந்த ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் அதுல உங்களோட ஃபைலை போட போறோம். எதுல? அப்படியே வாங்க, ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் வாங்க. இல்ல இந்த சைடு, லாஸ்ட். பக்கத்துல வாங்க, பக்கத்துல அடுத்தது. இதை கிளிக் பண்ணுங்க. மேல 2 ஏரோ இருக்குல்ல மேம், அதாவது அங்க இல்ல, இந்த டிக் ஒண்ணு இருக்கா லாஸ்டா, அதுக்கு பக்கத்துல ஐ இருக்கா? என்ன இடம் சார்? அந்த சர்ச்னு ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குதா கீழே? ஆமா. அதே லைன்லயே பாத்தீங்கன்னா இந்த ஆரோஸா? அந்த ஏரோ தான். அப்லோடுன்னு இருக்கான்னு பாருங்க. அப்லோட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. பண்ணுமா சார்? கிளிக் பண்ணுங்க. ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்க. ஒரு ஃபைலை நம்ம காப்பி பண்ணி பண்ற மாதிரி இருந்தா ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட போறது மொத்தமான ஃபோல்டர். ஏன் சார் ஃபோல்டர் அப்படின்னா, அசட்ஸ் அந்த ஃபோல்டர் எல்லாத்தையுமே நம்ம இப்போ உள்ள கொண்டு வரோம். ஓகே மேம்? ஓகே சார். கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிட்டு சார். ஒன்றும் வரல, வரணுமே.
இப்போ உங்களுடைய அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு பாருங்க. டவுன்லோட்ஸ்ல ஓகே, இந்த இது அப்படியே இந்த இது அப்லோடுன்னு கொடுங்க. இந்த ஃபோல்டரை ஃபுல்லாத்தையும் நம்ம ஏத்திடுவோம். அப்லோடுன்னு கிளிக் பண்ணுங்க மேம். சார் இப்போ கேட்கல? இல்ல சார் எதுல போனோம் அப்லோடுக்கு? இல்ல, அந்த இதுலயேவா? பட்டன் இருக்கு பாருங்க. இல்ல இப்போ எது செலக்ட் பண்றதுன்னு டவுட் வந்துருச்சு. ஓகே. பாத்துக்கலாம். இப்போ மொத்தம் 619 ஃபைல்ஸ் இருக்கு. அப்லோடு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அப்லோட் ஆகட்டும். மீன்வைல் இப்ப என்ன நடக்குதுன்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சர்வர் வந்து 24/7 ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா மேம்? ஓகே சார். அந்த சர்வர் நம்ம ஹோஸ்டிங்கர்ல நம்ம வாங்கியிருக்கோம். கோம்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்ல வாங்கியிருக்கோம். இப்போ அந்த சர்வர்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் மட்டும் நம்ம AAA கிளாஸஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா default.phpன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சு. எப்போ ஒரு டொமைன் கிரியேட் பண்ணாலும் அவன் இந்த மாதிரி ஒரு ஃபைலை போட்டு தான் கொடுப்பான். ஹோஸ்டிங்கர் அப்படின்ட்டு ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவன் கொடுப்பான். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா default.php டெலீட் பண்ணிட்டு நம்மளுடைய AAA கிளாஸஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்கல்ல அந்த ஃபோல்டரை அப்லோடு பண்ண போறோம். இதுல பண்ணுனா அந்த லைவ் சர்வர்ல அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே வேர்ல்டு வைடு எங்க இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே மேம்? ஓகேயா? ஓகே இல்லையா மேம்? கேக்குதா மேம்? ஓகே சார். ஓகே மேம். அவங்களுக்கு ஏதோ மைக்கு ஏதோ சரியில்லை போல. ஏதாவது டவுட்னா கேளுங்க மேம் உடனே. ஹர்ஷி மேம், தென்றல் மேம். சார் கேக்குதா? இப்பதான் கேக்குது மேம். இப்பதான் மேம் கேக்குது. சார் இப்போ நம்ம ஃபோல்டர் மட்டும் தான் சார் செலக்ட் பண்ணிருக்கோம். ஆமா ஆனா இப்போ அந்த இண்டெக்ஸ் எல்லாமே ஃபைல் ஃபார்மட்ல தானே சார் இருக்கு. ஆமா. அதுவும் வந்துருமா சார்? கரெக்ட், குட் ஆமா. கொஸ்டின். ஃபுல் ஃபோல்டரே எடுத்துட்டு வந்துரும். ஓ ஓகே ஓ ஓகே ஓகே. இப்போ நம்ம சூஸ் பண்ணவா அதை எடுத்துட்டு வந்துருமா சார்? அந்த இப்ப ஃபோல்டரை அடுத்து ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரும். இப்போ நீங்க பார்க்க போறீங்க அதை. ஓகே. இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபைல் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் அஸ்ல நமக்கு ரைட்ல இருக்க வேண்டியது லெஃப்ட் அலைன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா சார். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இல்ல சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. சர்வர்ல நம்ம அப்லோடு பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வரதான் செய்யும். சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட கொடுக்குறப்போ ஃபைல் மட்டும் சூஸ் பண்ணணும். கரெக்டா அந்த ஃபைலை மட்டும் நம்ம அப்லோடு பண்ற மாதிரி. புரியுதா மேம்? ஓகே. அந்த ஒரு பேஜ் மட்டும் வருமா சார்? அந்த ஒரு ஃபைலை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். எதை எதை கரெக்ட் பண்ணணுமோ ரிவைஸ் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் வெர்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்க. சென்ட்ரல் மேம் பாத்தீங்களா எல்லா ஃபைலும் இருக்கா? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே வந்துருச்சு இப்ப. நம்ம அது குடுக்கும்போது அந்த பேஜ் இருந்ததுல சார். அதனால அந்த 3 ஃபோல்டர் மட்டும் தான் வருமா இல்ல எல்லாமே வருமான்னு டவுட் சார். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே சார். கிளியர் சார். ஓகே மேம். மேம் பக்கத்துல அந்த 403ன்னு ஒன்னு இருக்குதுல்ல, அதை இது பண்ணுங்களேன், அதை கிளிக் பண்ணுங்களேன். எங்க சார் இருக்கு 403? பக்கத்துல இன்னும் புதுசா ஒரு டேப் இப்போ ஓபன் பண்ணீங்கல்ல, கண்ட்ரோல் டீன்னு கொடுத்து உங்களுக்கு அந்த ஹெட்டிங் மறைஞ்சிருக்கும். மேல மேம். இல்ல அவங்களுக்கு அது மேல மறைஞ்சிருக்கும். டேப்ல இருக்குல்ல. பக்கத்து டேபுக்கு வாங்க.
இல்லையே சார். அந்த கருப்பா இருக்குல்ல மேல அது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வச்சுக்கோங்க மேம். மேல டேஷ்போர்டு டவுன்லோட் வெர்ஷனு 403ன்னு இருக்கா? நிறைய டேப்ஸா இருக்கா? சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். பக்கத்துல ஒரு டேப் இருக்கு பாருங்க, அதை ஓபன் பண்ணுங்க. இதுல இல்ல, மேல. டேஷ்போர்டு. அது பக்கத்துல டவுன்லோட் இருக்கா? ஆ அதுக்கு பக்கத்துல 403 வாங்க. போன எங்க சார் இருக்கு? மேல இருக்கு மேம். உங்களுக்கு காமிக்கல போல. ஆனா மேல இருக்கு. டவுன்லோட் வெர்ஷன் பக்கத்துல 403ன்னு இருக்கு மேம். மேல. அப்படியே லெஃப்ட்ல பாருங்க, கொஞ்சம் மேல வாங்க, இன்னும் கொஞ்சம். 403 ஃபார்பிடன் இருக்கா? சார் நிஜமான காமிக்கவே இல்லை சார். நான் போட்டோ எடுத்து அனுப்பிட்டா. இல்ல இல்ல, அதெல்லாம் மேம் அங்க வேண்டாம். என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க மேம். அதை இங்கேயா எடுத்து கீழ சார்? வச்சிருங்க. 403. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, ஓகே. இப்போ நம்மளோட இண்டெக்ஸ் இதுல லோட் ஆகணும். அதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஓகே. இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வரல. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. goms.techோ இல்ல AAAclasses.inஓ இல்ல எந்த வெப்சைட் எடுத்தாலும் டிஃபால்ட்டா ஒரு சில ஃபைல் நேம்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும். அதாவது default.php, index.html இந்த மாதிரி ஃபைல் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தேடி பார்க்கும். நம்மளோடதுல ஃபோல்டர் தான் கிடக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா index.html ஃபைலை வெளியில போடணும். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ என்ன பண்ண போறோம்னா உள்ள இருக்கிற ஃபைலை தூக்கி வெளியே போட போறோம். ஓகே சார். இப்போ டவுன்லோட் வெர்ஷனுக்கு வாங்க மறுபடியும். ஓகே, இங்கதான் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா பப்ளிக் HTML, AAA classes, டவுன்லோட் வெர்ஷன் 3 இருக்கா? நம்ம AAA classes தான் உங்களுடைய ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்ல தான் உங்களுடைய index.html ஃபைல் இருக்கணும். ஓகேயா? ஆனா டவுன்லோட் வெர்ஷன் ஃபைல் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கிற எல்லா ஃபைலையும் AAA கிளாஸஸ்க்கு மூவ் பண்ண போறோம். சிம்பிள். இப்போ அசெட் மேல கிளிக் பண்ணுங்க மேம். அசெட்ஸ் இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணுங்க. இல்ல டபுள் கிளிக் வேணாம், சிங்கிள் கிளிக் தான். மேல டவுன்லோட் வெர்ஷனுக்கு வாங்க. இல்ல இல்ல இல்ல, கீழே கீழே இருக்கு பாருங்க, கீழே அசெட்டுக்கு ஏரோமா இருக்கு. கொஞ்சம் கீழே வாங்க. அப்படியே லெஃப்ட்ல வாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேணாம். அங்க போக வேண்டாம், இங்கே இருக்கு பாருங்க. AAA கிளாஸஸ் இருக்கா? அதுக்கு பக்கத்துல டவுன்லோட் வெர்ஷன் இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணிட்டா சார்? பண்ணுங்க. அசெட்டை சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு Ctrl A கொடுங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணுங்க. மேக் ஷூர் எல்லாமே காப்பி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. கீழே வாங்க. இல்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க, மறுபடியும் ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம். சில சமயம் ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், அது செலக்ட் ஆகலையா ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. இதுல எதுவுமே அப்படி இல்லை. ஸோ வாங்க, மேல வாங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. இது சார் ரைட் கிளிக், மூவ் ஃபைல் இருக்கா? மூவ் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபைலா சார்? இல்ல 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 இல்ல, மூவ் தேர்ட் ஒன் மூவ் ஃபைல். இதுதான் கொஞ்சம் கவனமா நம்ம பண்ணணும். எங்க மூவ் பண்றது அப்படின்றது. மேல மூவ்னு எழுதியிருக்கா, அது கீழே எம்டி ஃபோல்டர் இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. கரெக்ட், அதை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஃபைல் பப்ளிக் HTML AAA கிளாஸஸ்ல இருக்கு. இப்போ மூவ் கொடுங்க. ஓகே சார். கேன்சல் பக்கத்துல மூவ் இருக்குன்னு ஒரு பட்டன் இருக்கா, ப்ளூ கலர்ல பக்கத்துல?
மூவ்ன்னு இருக்குல்ல. கொஞ்சம் கீழே வாங்க மேம். கேன்சலுக்கு பக்கத்துல ரைட் சைடு மூவ்னு இருக்கா? ம். கிளிக் பண்ணுங்க. மேம் நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. இது கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குது மேம். ஏன் பேசுறது கேட்க மாட்டேன்டா? ஆமா முன்னாடி மேம். நீங்க பேசுறது அப்பப்ப கேட்க சுத்தமா மாட்டேங்குது கேட்கல. மேம். ஏதோ நீங்க அமைதியா மவுஸ் அப்படியே தான் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. கீழே மூவ் இருக்குல்ல மேம், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே சார். கிளிக் ம். பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து மேம் நீங்க வெளியில பண்ணிட்டீங்க மேம் பப்ளிக் HTML-ல. அப்படியா? இல்லையே, இப்ப இப்படி பண்ணாரு. என்ன? இல்லையே பாருங்க. ஓகே, அசெட்ஸ் டெமோ ஸ்டடி. ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோலே கொடுங்களேன். நான் சொல்றதை மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. டெமோ POS கிளிக் பண்ணுங்க, கண்ட்ரோல் அமுக்கிக்கோங்க. எங்க சார்? மேல டெமோ POS இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஸ்ஸா இல்ல எப்படி சார்? கண்ட்ரோல் அமுக்கிட்டு கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் அமுக்கிக்கோங்க, கண்ட்ரோலை விட்டுறாதீங்க. கீழே வந்து ஸ்டடின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. கீழே ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் இருக்கா, அதையும் கிளிக் பண்ணுங்க. மேம் ஒன்றும் கேட்கல. கண்ட்ரோல் அமைக்கிட்டு ட்ரிபிள் ஐ கிளாஸஸையும் கிளிக் பண்ணுங்க அப்படியே. ஸ்டடியும் வேணும், ட்ரிபிள் ஐ கிளாஸும் வேணும். ஆமா. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏன் கண்ட்ரோலை விட்டுருக்க கூடாது நீங்க? விடு சார், கண்ட்ரோல கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா மேம்? சரி சாரி, அப்போ நம்ம அதை தப்பு. கண்ட்ரோலே கொடுங்க, மறுபடியும் இதே மாதிரியே செலக்ட் பண்ணுங்க, மூணையும் அன்செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன். கரெக்ட். இப்போ கண்ட்ரோல் கேக்குதா? அமைக்கிட்டு கண்ட்ரோல் மறுபடியும் பிரஸ் பண்ணிட்டு டெமோ POS கொடுக்குறேன். ஓகே. அடுத்து ஸ்டடியா சார்? எஸ் மேம். ஸ்டடி கொடுக்கணும். கரெக்ட். தென் ட்ரிபிள் ஐ கிளாஸ். வெரி குட். இப்போ about.html-க்கு மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இது ரைட் கிளிக் பண்ணுமா சார்? எஸ் மேம். மூவ் ஃபைல் கொடுங்க. சூப்பர். இப்போ இதுல ட்ரிபிள் ஐ கிளாஸஸ் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மோஸ்ட்லி ஸ்டடிக்கு கீழே இருக்கான்னு பாருங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் இல்ல, டபுள் கிளிக் பண்ணிருங்க. அப்படி கிளிக் பண்ணா டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்லி நேவிகேட்டிங் ஆன் பப்ளிக் HTML இருந்து ட்ரிபிள் ஐ கிளாஸஸ்ல இருக்கு. மூவ் கொடுங்க. இப்போ சார் கோவா? மூவ் MOVE கீழே இருக்குல்ல ப்ளூ கலர், அது அதுல கோ சார், சாரி. ஓகே. ஓகே, இவ்வளவுதான் இப்ப நம்ம பண்ணது. சரியா? டவுன்லோடு வெர்ஷன்ல இருக்கிறத டவுன்லோடு வெர்ஷனுக்கு வெளியில போட்டிருக்கோம். ஓகே மேம். இப்போ டவுன்லோட் வெர்ஷன் ஃபோல்டரை டெலிட் பண்ணிடலாம், வேண்டாம் நமக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் வெர்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளார என்ன இருக்குன்னு பாருங்க. டபுள் கிளிக் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம முன்னாடி டவுன்லோடு வெர்ஷன்ற ஃபோல்டரை ஃபுல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம். அதுக்குள்ள இருக்கிற ஃபைலை தூக்கி ட்ரிபிள் ஐ கிளாஸஸ்ல போட்டோம். இப்போ டவுன்லோட் வெர்ஷன் ஃபோல்டர் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். எப்படி பண்ணுவீங்க? ட்ரிபிள் ஐ கிளாஸஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே. கரெக்டா டவுன்லோட் வெர்ஷனை சூஸ் பண்ணிட்டு மாத்தி வேற ஃபைலை கிளிக் பண்ணிடக்கூடாது. ஓகே. ஓகே.
டெலீட் ஓகே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் கொடுக்கலாம். இல்ல